வணக்கம். இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இப்போ நீங்க இந்த நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ம். இயல்பா மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இல்லையா? ஒருவேளை உங்க கவனம் வேற எதுலயாவது இருக்கலாம். ஆனா உங்களுக்கே தெரியாம உங்க உடம்புக்குள்ள ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செயல்பாடு நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா. ஒரு மேஜிக் மாரியே நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆமா. இப்போ இந்த நிகழ்ச்சிய கேக்குற நீங்க ஒரு சின்ன பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். உங்க ஆள்காட்டி விரல எடுத்து லேசா மூக்குக்கு கீழே வச்சு எந்த நாசில அதாவது எந்த மூக்கு துவாரத்துல மூச்சு காத்து அதிகமா வருதுன்னு கவனிச்சு பாருங்க. நிச்சயமா 2 பக்கமும் ஒரே சீரா காத்து வராது. ஏதோ ஒரு நாசில தான் மூச்சு அதிகமா ஓடிட்டு இருக்கும். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க ஒரு முக்கியமான வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த செயலோட தன்மைக்கு ஏத்த மாதிரி உங்க மூச்சு ஓட்டத்தை நீங்களே நினைச்சபடி மாத்தி அமைக்க முடியும்னா உங்களால நம்ப முடியுதா? இது கேட்கறதுக்கு ஏதோ தந்திர வித்தை மாதிரி இருக்கலாம். ஆ ஆனா இது தந்திர வித்தை கிடையாது. முழுக்க முழுக்க அறிவியலும் பல 100 வருஷமா புழக்கத்துல இருக்கிற ஒரு கலையும் சேர்ந்ததுதான். இத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. அதுக்காக நாம இன்னைக்கு எடுத்திருக்க ஆதார குறிப்புகள் என்னன்னா, சரவாசி மாற்றம் மற்றும் சுவாசக்கலை ரகசியங்கள் அப்படிங்கிற பழமையான குறிப்புகள் தான். ம். இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா, நம்ம மூச்சு காத்து எப்படி இயங்குது, ஒரு காரியத்துல வெற்றி பெற மூச்சை நாம எப்படி செயற்கையா மாத்த முடியும், அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்க போறோம். ஆமா. இந்த ஆதார குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு தோணுன முதல் விஷயம், மூச்சு விடுறத நம்ம எவ்வளோ சாதாரணமா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். உண்மைதான். ஏதோ உயிர் வாழ்றதுக்கான ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்னு மட்டும்தான் நம்ம அதை பாக்குறோம். கரெக்ட். ஆனா மூச்சு அப்படிங்கிறது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி செயல்படக்கூடிய ஒரு கருவி அப்படிங்கிறத இந்த சுவாசக்கலை ரகசியங்கள் ரொம்ப தெளிவா விளக்குது. ரிமோட் கண்ட்ரோல், நல்ல வார்த்தை. இத சரியா புரிஞ்சுக்க நம்ம சில விஷயங்களை நவீன அறிவியல் ரீதியாவும் அதே சமயம் நம்ம சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த சரக்கலை அல்லது வாசி யோகம் அப்படிங்கிற பார்வையிலையும் கொஞ்சம் ஆழமாவே விவாதிக்க வேண்டியிருக்கு. நான் இந்த குறிப்புகளை படிச்சுட்டு இருந்தப்போ அதுல பயன்படுத்தப்பட்டிருந்த சில வார்த்தைகள் எனக்கு ரொம்பவே ஆர்வத்தை ஏற்படுத்திச்சு. எந்த வார்த்தை சொல்றீங்க? குறிப்பா அந்த சரம் அப்படிங்கிற வார்த்தை. சரம்னா ஓட்டம் அல்லது மூச்சுன்னு அர்த்தம் வருது. ஆமா, மூச்சோட ஓட்டம். இதுல சூரியக்கலை சந்திரக்கலை அப்படின்னு 2 விஷயங்களை தொடர்ந்து குறிப்பிடுறாங்களே, இத நாம கேக்குறவங்களுக்கு எளிமையா புரியும்படி எப்படி சொல்லலாம்? கண்டிப்பா சொல்லலாம். நான் புரிஞ்சுகிட்ட வரைக்கும் சூரியக்கலை அப்படிங்கிறது வலது நாசிலம் ஓடுற மூச்சு. சரியா? சூரியன் எப்படி வெப்பத்தையும் சுறுசுறுப்பையும் தருமோ அதே போல வலது நாசியில சுவாசிக்கும் போது உடம்புல வெப்பமோ ஒரு வேலையை செய்யறதுக்கான வேகமோ அதிகரிக்கும்னு அதுல சொல்லப்பட்டிருந்தது. இது கரெக்டா? மிக சரியான புரிதல். இதை இன்னும் கொஞ்சம் விரிவா அறிவியலோட இணைத்து பார்க்கலாம். சொல்லுங்க. நம்ம மூளை 2 அரைக்கோளங்களா, அதாவது ஹெமிஸ்பியர்ஸ பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இடது மூளை வலது மூளை. எக்ஸாக்ட்லி. இதுல இடது மூளை லாஜிக்கல், அதாவது தர்க்கரீதியான சிந்தனை, கணிதம், பகுப்பாய்வு இது சம்பந்தப்பட்டது. அப்போ வலது மூளை வலது மூளை கிரியேட்டிவ், படைப்பாற்றல், கற்பனை, உள்ளுணர்வு இதுக்கெல்லாம் பொறுப்பு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, நரம்பியல் அமைப்பு குறுக்கு மறுக்கா இணைக்கப்பட்டிருக்கு. ஓ, அப்போ லெஃப்ட் ரைட்டாவும் ரைட் லெஃப்டாவும் இருக்கும். ஆமா, அதாவது நீங்க சொன்ன அந்த சூரிய கலை வலது நாசியில மூச்சு ஓடும்போது அது உங்க மூளையோட இடது பக்கத்தை தூண்டுது. வாவ்! அதனால உடம்போட வெப்பம் அதிகரிக்கிறதோட உங்க மூளை ரொம்பவே லாஜிக்கலா ஷார்ப்பா வேலை செய்ய தொடங்குது. ஓஹோ, அப்படியானால் சந்திரக்கலை அப்படிங்கிறது இடது நாசியில ஓடுற மூச்சு. சூரியன் எப்படி குளிர்ச்சியானதோ அத போல இடது நாசியில மூச்சு ஓடும்போது உடம்பு குளிர்ச்சி அடையுது. ஆமா. மேலும் இது மூளையோட வலது பக்கத்தை தூண்டுறதால நாம ரொம்ப அமைதியாவும் கிரியேட்டிவாவும் இருக்க முடியுது. இது கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு மெக்கானிசம் இது. சரி, இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இப்ப நான் ஒரு முக்கியமான விவாதத்துல பங்கேற்க போறேன் அல்லது ஆபீஸ்ல ஒரு பெரிய மீட்டிங்க வழி நடத்த போறேன்னு வச்சுப்போம். ம். அந்த சமயத்துல நான் ரொம்ப லாஜிக்கலா பேசணும், எனக்கு ஒரு வேகம் வேணும். அதனால எனக்கு வலது நாசில அதாவது சூரிய கலையில மூச்சு ஓடுனா நல்லதுன்னு குறிப்புகள் சொல்லுது. கண்டிப்பா. ஆனா அந்த நேரத்துல என் மூச்சு இடது பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இருங்க, என் மூச்சு வலது பக்கம் மாறட்டும், மீட்டிங்கை நிறுத்திட்டு வெயிட் பண்ண முடியுமா? இதுதான் பலருக்கும் வரக்கூடிய மிக முக்கியமான நடைமுறை சிக்கல். ஆனா சரக்கலையோட சிறப்பே நீங்க அப்படி இயற்கையா மூச்சு மாறுற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறது தான். ஓ, நம்மளே மாத்திக்கலாமா? ஆமா, சூழ்நிலைக்கு ஏத்தபடி மூச்சு நீங்களே மாத்திக்கலாம். இது ஆங்கிலத்துல மேனுவல் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லலாம்.
மேனுவல் ஸ்விட்சிங். அதாவது உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள மூச்சை கொண்டு வர்றது. இது எப்படி செய்யறது அப்படிங்கிற மிக தெளிவான வழிமுறைகளை இந்த குறிப்புகள் ரொம்ப அருமையா விளக்குது. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். மூச்சை நாமளே செயற்கையா மாத்திக்கலாம் அப்படிங்கிறது சரி. ஆனா அது எப்படி செய்யறது? சில பிசிக்கல் டெக்னிக்ஸ் இருக்கு. நான் படிச்ச வரைக்கும் மூச்சை மாத்துறதுக்கு சில குறிப்புகள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு, எந்த நாசியில மூச்சு ஓடணுமோ அதுக்கு எதிர்பக்கமா படுக்கணும்னு ஒரு குறிப்பு இருந்துச்சு. ஆமா, அதாவது, எனக்கு வலது நாசியில மூச்சு வரணும்னா நான் இடது கை பக்கமா சாஞ்சு படுக்கணும். கொஞ்ச நேரத்துல வலது நாசி திறந்து மூச்சு அந்த பக்கம் மாறிடும் சொல்லப்பட்டிருந்தது. இது எப்படி சாத்தியமாகுது? இதுலலாம் மனித உடம்போட மிக அற்புதமான ஒரு அறிவியல் ஒளிஞ்சிருக்கு. சொல்லுங்க கேப்போம். நீங்க இடது பக்கம் சாஞ்சு படுக்கும்போது உடம்போட வலது பக்கத்துல இருக்கிற விலா எலும்புகள் விரிவடையுது. அது மட்டும் இல்லாம உங்க இடது அக்கல் பகுதியில ஒரு அழுத்தம் ஏற்படுது. அக்கல் பகுதியிலையா? ஆமா, ஆம்பெட் நம்ம அக்கல் பகுதியில மிக முக்கியமான சிம்பத்தட்டிக் நரம்புகள் போகுது. அங்க அழுத்தம் கொடுக்கும்போது அது மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. ஓ, ஒரு ஸ்விட்ச் மாதிரியா? எக்ஸாக்ட்லி. அதோட விளைவா மூக்கோட வலது பக்கத்துல உள்ள இரத்தக் குழைகள் சுருங்கி அந்த பாதையை திறந்து விடுது. இதா வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மூச்சு வலது நாசிக்கு மாறிடுது. இது நிஜமாவே ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான விஷயம். அக்குள்ள ஏற்படுற அழுத்தத்துக்கும் மூக்கோட துவாரத்துக்கும் இவ்வளவு நேரடி தொடர்பா? ஆச்சரியமா இருக்குல்ல? இத நினைச்சா எனக்கு இன்னொரு விஷயமும் புரியுது. பழைய காலத்துல முனிவர்கள் அல்லது யோகிகள் எல்லாம் யோக தண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய டீ வடிவத்துல இருக்கிற ஒரு மரக்கட்டைய தங்களோட அக்குளுக்கு அடியில வச்சு தாங்கினபடி உட்கார்ந்திருப்பாங்களே. ஆமாமா. அது இதுக்காக தானா? அவங்க தங்களுக்கு தேவையான நாசியில மூச்ச மாத்துறதுக்காக அந்த யோக தண்டத்தை பயன்படுத்தி அக்குள்ள அழுத்தம் கொடுத்திருக்காங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதுதான் அந்த யோக தண்டத்தோட ரகசியமே. அவங்க அதை வெறும் கைத்தாங்களா மட்டும் பயன்படுத்தல. பின்னாடி இவ்ளோ பெரிய சயின்ஸ் இருந்திருக்கு. ஆமா, தங்களோட மூச்சை கட்டுப்படுத்த எந்த மூளைப்பகுதி விழிப்போட இருக்கணும் அப்படிங்கறத தீர்மானிக்க அந்த பிசிக்கல் பிரஷரை அவங்க பயன்படுத்தினாங்க. ஆனா இப்போ இருக்கிறவங்க மீட்டிங்குக்கு போறதுக்கு முன்னாடி யோக தண்டத்தை எடுத்துக்கிட்டு போக முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. ஆனா வலது நாசியில மூச்சு வரணும்னா இடது அக்கில்ல ஒரு சின்ன டவலை சுருட்டி வச்சு லேசா அழுத்தம் கொடுத்தாலோ அல்லது இடது கைய வலது தோள்பட்டைக்கு கீழே வச்சு ஒரு சின்ன பிரஷர் கொடுத்தாலோ சில நிமிஷங்கள்ல மூச்சு மாறிடும். அட, ரொம்ப சுலபமா இருக்கே. இந்த மேனுவல் ஸ்விட்சிங் ஒருத்தரை தன் உடம்போட எஜமானனாவே மாத்துதுன்னு சொல்லலாம். சூழ்நிலைக்காக நாம காத்திருக்க தேவையில்ல. சூழ்நிலையை எதிர்கொள்ற ஆற்றலை நாமே உருவாக்குறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. நிச்சயமா. நாம ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா மூச்சை வலுக்கட்டாயமா மாத்திட்டு தைரியமா செயல் இறங்கலாம். ஆனா இங்க எனக்கு அறிவியல் பூர்வமான ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் சொல்லுங்க. நானே இப்படி செயற்கையா வலது நாசிக்கோ அல்லது இடது நாசிக்கோ மூச்சை மாத்தி விடுறேன்னு வச்சுப்போம். அப்படி மாத்தின மூச்சு நிரந்தரமா அதே பக்கத்துல தான் இயங்குமா? ஒருவேளை நாம உடம்போட இயற்கை அமைப்புக்கு முரணா எதையாவது செஞ்சு உடம்பு சூடாகி பிரச்சனை ஆகிடாதா? அந்த பயம் தேவையே இல்ல அப்படிங்கறத நம்ம ஆதாரங்கள் ரொம்ப ஆணித்தரமா தெளிவுபடுத்துது. ஓ, அப்படிங்களா? நீங்க செயற்கையா ஒரு நாசியிலிருந்து மற்றொன்றுக்கு மூச்சை மாத்துனா அது நிரந்தரமா அதே பக்கத்துல தங்கி விடாது. நம்ம உடம்பு நாம நினைக்கிறத விட பல மடங்கு புத்திசாலித்தனமானது. எப்படின்னு கொஞ்சம் விரிவா சொல்றீங்களா? நீங்க ஒரு குறிப்பிட்ட வேலைய செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக மூச்சை மாத்துனீங்க இல்லையா? அந்த செயலுக்கான ஆற்றலை தர்றதுக்காக சுமார் 30 நிமிஷத்துல இருந்து அதிகபட்சம் 1 மணி நேரம் வரைக்கும் மட்டுமே நீங்க மாத்துன பக்கத்துல மூச்சோடும். அப்போ அது ஒரு டெம்பரரி மாற்றம் மட்டும்தானா? ஆமா, இது ஒரு தற்காலிகமான மாற்றம், அதாவது டெம்பரரி ஷிஃப்ட் மட்டுமே. இது உந்துதலை பெற மட்டும் நாம இதை ஒரு ஹேக் மாதிரி பயன்படுத்திக்கிறோம். கரெக்ட். அந்த 1 மணி நேரத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? உடம்பு எப்படி திரும்பவும் இயற்கையான நிலைக்கு திரும்பும்? இந்த இடத்துல தான் நம்ம உடம்போட தன்னியக்க நரம்பு மண்டலம், அதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் மொத்த பொறுப்பையும் தான் கையில எடுத்துக்கும். ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். ஆமா, நீங்க கேட்டீங்களே உடம்பு அதிகமா சூடாகி விடாதா அப்படின்னு, அதை தடுக்கிறது தான் இந்த சிஸ்டத்தோட வேலை. உடம்போட வெப்பநிலையை சீரா வச்சுக்கிறது, உள்ளுறுப்புகளோட இயக்கத்தை சமநிலைப்படுத்துறது, அதாவது ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தட்ப வெப்ப சமநிலையை மெயின்டைன் பண்றது எல்லாமே இந்த தன்னியக்க நரம்பு மண்டலத்தோட வேலை தான். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதனால நீங்க செயற்கையா மாத்தின மூச்சை அது மீண்டும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இயற்கையான நாசி சுழற்சிக்கு தானாகவே மாத்திடும். இது கேட்கும்போது எனக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிற தெர்மோஸ்டாட் தான் நினைவுக்கு வருது. நாம ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை செட் செய்றோம், அது அந்த அளவு அடைஞ்சதும் மோட்டார் தானாவே ஆஃப் ஆகி ஒரு சமநிலைக்கு வந்துடுது. மிகச்சரியான உதாரணம்.
அதே போலதான் நம்ம உடம்பும் செயல்படுது. சரி, நீங்க இந்த இயற்கையான நாசி சுழற்சி அப்படின்னு சொன்னீங்களே, அத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்க விரும்புறேன். நாம எந்த குறுக்கீடும் செய்யலன்னா இயற்கையாவே மூச்சு எப்ப மாறும்? அதுக்கென்று ஏதாவது குறிப்பிட்ட கால அளவு இருக்கா? நிச்சயமா இருக்கு. இதுல தான் மனித உடம்போட பயாலஜிக்கல் கிளாக் அல்லது உயிரியல் கடிகாரத்தோட அற்புதமே அடங்கி இருக்கு. வாவ்! விடிஞ்ச பிறகு ஒரு சாதாரண ஆரோக்கியமான மனிதனுக்கு ஒவ்வொரு 90 முதல் 120 நிமிஷங்களுக்கும் ஒரு முறை மூச்சு ஒரு நாசியிலிருந்து மற்றொன்றுக்கு இயற்கையாகவே மாறிக்கிட்டே இருக்கும். 90 நிமிஷத்துக்கு ஒரு முறையா? ஆமா, ஒரு 90 நிமிஷம் வலது நாசியில மூச்சு ஓடுனா அடுத்த 90 நிமிஷம் இடது நாசியில ஓடும். இது நம்ம தூங்கும் போதும் சரி, முழிச்சிருக்கும் போதும் சரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு வியக்கத்தக்க சுழற்சி. ஒவ்வொரு 1.5 முதல் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறையா? நாம தினசரி வாழ்க்கையில அவ்ளோ பிஸியா இருக்கோம். இது நாம உணர்றதே இல்லையே. பலரும் இத கவனிக்கிறதே இல்ல. ஆனா, எதுக்காக உடம்பு எப்படி 90 நிமிஷத்துக்கு ஒரு முறை மூச்ச மாத்திக்கிட்டே இருக்கணும்? 2 மூக்குத்துவாரங்கள் வழியாவும் ஒரே நேரத்துல சுவாசிச்சா என்ன பிரச்சனை வந்துற போது? இது ரொம்ப பிரில்லியண்டான கேள்வி. இந்த நாசி சுழற்சி அல்லது நாசல் சைக்கிள் எதுக்கு நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க நாம ஒரு ரிலே ரேஸ் ஓட்டப்பந்தயத்தை கற்பனை செஞ்சுக்கணும். ஓஹோ, ரிலே ரேஸா? எப்படி? நாசிக்கு உள்ள இருக்கிற துவாரங்கள் சாதாரணமா காலி குழாய்கள் கிடையாது. உள்ள டர்பினேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பாஞ்ச் மாதிரி திசுக்கள் இருக்கு. ம். நாம சுவாசிக்கிற காத்துல உள்ள தூசிகளை வடிகட்டுறது, குளிர்ந்த காத்த உடம்போட வெப்பநிலைக்கேத்த மாதிரி சூடுபடுத்துறது, காத்துல ஈரப்பதத்தை சேர்க்கறது, இப்படி அத்தனை கடுமையான வேலைகளையும் இந்த நாசி திசுக்கள் தான் செய்யுது. ஓ, அப்படி என்றால் நாசி ஒரு ஏசி மெஷின் போலவும் ஏர் பியூரிஃபையர் போலவும் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். எக்ஸாக்ட்லி. ஒரு நாசி தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த பக்கம் சீக்கிரமே வறண்டு போயிடும். அதுல இருக்கிற செல்கள் சோர்ந்து போயிடும். ஆமா, தொடர்ந்து ஏசி ஓடுனா மிஷின் சூடாகும்ல. அதேதான். மேலும் வாசனைய நுகர்ற நரம்புகளும் தொடர்ந்து ஒரே வாசனைய உணர்ந்து மரத்து போயிடும். அதனாலதான் உடம்பு அந்த நாசிக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்க நினைக்குது. ஆ, அதனாலதான் அந்த ரிலே ரேஸ் உதாரணம். ஆமா, ரிலே ரேஸ்ல எப்படி ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஓடி முடிச்சதும் இன்னொரு வீரர்கிட்ட பேட்டனை கொடுத்துட்டு ஓய்வெடுப்பாரோ அதே போலதான் இதுவும் இறப்பிக்கிட்டு லேசா வீங்கி அந்த பாதைய சுருக்கிடும். ஓ, அதுவும் சுருக்கிக்குமா? ஆமா, அதே நேரத்துல இடது நாசியில உள்ள திசுக்கள் சுருங்கி பாதைய நல்லா திறந்து விடும். இப்போ இடது நாசி வேலை செய்ய தொடங்கும். அப்போ வலது நாசி என்ன பண்ணும்? வலது நாசி அந்த ஓய்வு நேரத்துல தன்னோட ஈரப்பதத்தை மீட்டுருவாக்கும், அதாவது ரீஜெனரேட் செஞ்சுக்கும். இந்த சுழற்சி தான் 90 முதல் 120 நிமிஷங்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த சுழற்சி சீரா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் ஒரு முழுமையான ஆரோக்கியமான உடம்போட அடையாளம் அப்படின்னு மருத்துவ உலகமும் சொல்லுது, நம்ம பண்டைய சரக்கலை குறிப்புகளும் சொல்லுது. இதை கேட்கும் போது மனித உடவோட எவ்வளவு சிக்கலான, அதே சமயம் எவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு மெஷின் தோன்றி சிலிர்க்க வைக்குது. உண்மைதான். சரி, இந்த 90லேருந்து 120 நிமிஷ சுழற்சி சீரா நடந்தா அது ஆரோக்கியத்தோட அடையாளம்னு சொல்றீங்க. ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? நாம மூச்சை செக் செஞ்சு பார்க்கும்போது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ மட்டுமே மூச்சு ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த நாசி சுழற்சி நடக்கவே இல்லைன்னா அது எதை குறிக்குது? இது நாம எல்லாரும் கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு அபாயமணி, அதாவது ஒரு அலாரம்னு சொல்லலாம். அலாரமா? ஆமா, நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஆரோக்கியமான சுழற்சிக்கு நேர்மாறான ஒரு நிலை இது. ஒருவேளை 24 மணி நேரமும் மூச்சு ஒரே பக்கமாவே ஓடிக்கிட்டு இருக்கு, அது மாறவே இல்லை அப்படின்னா அது நிச்சயமா உடம்புல ஏதோ ஒரு கடுமையான சமநிலையின்மை அல்லது நோய் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா மூச்சு மாறாம ஒரே பக்கமாவே ஓடுது அப்படின்னா நம்ம தண்ணியக்க நரம்பு மண்டலம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அல்லது உடம்புல ஏற்பட்டிருக்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் எடுத்து போராடிட்டு இருக்குன்னு அர்த்தமா? சரியா சொன்னீங்க. உடம்பு எப்போ முழுவதுமா ஒரு நோயை எதிர்த்து போராட தொடங்குதோ அப்போ இந்த ரெகுலரான நாசல் சைக்கிளை அது நிறுத்திடுது. ஓஹோ, தன்னோட முழு எனர்ஜியோ நோய் எதிர்ப்பு சக்திக்காக திருப்பி விடுது. அதனால எந்த கருவியும் இல்லாம நம்ம உடம்போட உட்புற சமநிலையை அறிஞ்சிக்க இயற்கையை நமக்கு அளிச்சிருக்க ஒரு அற்புதமான டயக்னாஸ்டிக் டூல் தான் இந்த மூச்சை கவனிக்கிறது. வாவ். நாம தினமும் நம்ம ரத்த அழுத்தத்தையோ அல்லது சுகர் லெவலையோ மிஷின் வச்சு சரி பார்க்கறது போல எந்த செலவும் இல்லாம நம்ம மூச்சை கவனிச்சாலே உடம்போட ஆரோக்கிய நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்க முடியும். வாவ். நாம இன்னைக்கு விவாதிச்ச விஷயங்கள் எல்லாமே தினசரி வாழ்க்கையில நாம எளிதா பயன்படுத்தக்கூடிய, அதே சமயம் ரொம்ப ஆழமான அறிவியல் பின்னணி கொண்ட விஷயங்கள். கண்டிப்பா. வாங்க,
இன்றைய இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம என்னென்ன முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறத சுருக்கமா பார்த்துடலாம். சொல்லுங்க. முதலாவதா ஒரு முக்கியமான செயலை தொடங்குறதுக்கு முன்போ அல்லது ஒரு பெரிய முடிவு எடுக்கும் போதோ அதுக்கு தேவையான மனநிலைக்காகவோ ஆற்றலுக்காகவோ நம்ம காத்திருக்க தேவையில்லை. ஆமா. அக்குள்ள அழுத்தம் கொடுக்கறது போன்ற சில எளிய பிசிக்கல் டெக்னிக்குகள் மூலமா நாமே செயற்கையா மூச்சை நமக்கு தேவையான நாசிக்கு மாத்திக்கலாம். இது நமக்கு ஒரு குறிப்பிட்ட செயலை தொடங்குறதுக்கான உந்துதலை தருது. இத மேனுவல் ஸ்விட்சிங் அப்படின்னும் பார்த்தோம். கரெக்ட். ரெண்டாவதா, அப்படி நாம செயற்கையா மாத்தின மூச்சு உடம்போட இயற்கைக்கு முரணா நிரந்தரமா அதே பக்கத்துல தங்கி விடாது. சுமார் 30 நிமிஷங்கள்ல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் மட்டுமே அந்த பக்கத்துல இருக்கும். ஆ அதுக்கு பிறகு நம்ம உடம்போட தன்னியக்க நரம்பு மண்டலம் பொறுப்பை ஏத்துக்கிட்டு உடம்போட வெப்பநிலையையும் உறுப்புகளோட இயக்கத்தையும் சமன் செய்யறதுக்காக மூச்சை தானாகவே இயற்கையான சுழற்சிக்கு மாற்றிடும். இது நம்ம உடம்போட சிறப்பான ஹோமியோஸ்டாசிஸ் சமநிலையை காட்டுது. மூணாவதா, மனித உடம்போட உயிரியல் கடிகாரத்தின்படி ஒரு நாசியோட திசுக்கள் ஓய்வெடுக்கவும் ஈரப்பதத்தை மீட்டெடுக்கவும் மூச்சு இயற்கையாகவே ஒவ்வொரு 90 முதல் 120 நிமிஷங்களுக்கும் ஒரு முறை வலமிருந்து இடமாகவோ இடமிருந்து வலமாகவோ மாறிக்கிட்டே இருக்கும். ஆமா. ஒரு ரிலே ரேஸ் போல நடக்கிற இந்த சுழற்சி தான் முழுமையான ஆரோக்கியத்தோட அடையாளம். ஒருவேளை 24 மணி நேரமும் மூச்சு ஒரே பக்கமாவே ஓடுனா அது உடம்புல ஏதோ நோய் இருக்கிறதுக்கான அறிகுறி. அது ஒரு அபாயமணின்னு விரிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல்கள் எல்லாமே ஏதோ பழங்காலத்து சுவடிகள் கூறுற தத்துவங்கள் மட்டும் கிடையாது. இவை நம்ம உடம்போட நேரடியாக தொடர்புடைய நவீன அறிவியல் ஏத்துக்கிட்ட உயிரியல் உண்மைகள். உண்மைதான். இதை நாம ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பயிற்சி செய்யும்போது நம்ம உடம்புக்கும் நம்ம மனசுக்குமான தொடர்பு இன்னும் பல மடங்கு வலுவாகுது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சின்ன சவால். நீங்க இப்போ எங்க இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரு கணம் அமைதியா இருந்து உங்களோட எந்த நாசில மூச்சு அதிகமா ஓடுது அப்படின்னு மீண்டும் ஒரு முறை கவனிச்சு பாருங்க. வலதா அல்லது இடதா? அது அப்படியே மனசுல குறிச்சு வச்சுக்கோங்க. ஆமா. இன்னொரு 1.5 அல்லது 2 மணி நேரம் கழிச்சு மீண்டும் கவனிச்சு பாருங்க. உங்க மூச்சு எந்த சத்தமும் இல்லாம யாருக்கும் தெரியாம தானாகவே மற்ற நாசிக்கு மாறி இருக்கிறத உங்களால நிச்சயமா உணர முடியும். கண்டிப்பா உணர முடியும். அந்த நொடி உங்க உடம்போட அற்புதத்தை, அந்த ரிலே ரேஸ் உங்க மூக்குக்குள்ள நடக்கிறத நீங்க நேர்ல உணர்ற நொடியா இருக்கும். ஆமா. இப்போ நாம விடை பெறறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய இந்த குறிப்புகளை தாண்டி ஒரு கேள்வியை இங்க விட்டுட்டு போக விரும்புறேன். என்ன கேள்வின்னு பாப்போம். நம்ம உள்ளுறுப்புகளோட இயக்கத்தை சமநிலைப்படுத்தவே மூச்சு தானாவே மாறுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்படியானால் நம்ம மூச்சு எந்த பக்கம் ஓடுது, அது எவ்ளோ ஆழமா ஓடுது அப்படிங்கறத தொடர்ந்து உன்னிப்பா கவனிக்கிறது மூலமா நம்ம உடம்போட எந்த குறிப்பிட்ட உள்ளுறுப்பு, உதாரணமா கல்லீரலோ அல்லது இதயமோ அந்த நொடியில அதிக வேலை செய்யுது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமா? வாவ், ஒரு ஆழமான கேள்வி. அல்லது நமக்கு ஒரு கடுமையான காய்ச்சலோ நோயோ வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்பே உடம்பு நமக்கு தர்ற முன்னெச்சரிக்கைய இந்த மூச்சோட ஓட்டத்தை வச்சு நம்மால முன்கூட்டியே கணிக்க முடியுமா? அதாவது மூச்ச ஒரு சாதாரண உயிர் மூச்சா மட்டும் பார்க்காம ஒரு முழுமையான மருத்துவ கருவியாவே நம்மால பயன்படுத்த முடியுமா? இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கான தெருவுகோள் தான். இந்த கேள்வியோட இன்றைய ஆழமான அலசலை நாம நிறைவு செய்யறோம். உங்க மூச்ச கவனிங்க. அது உங்களை பற்றிய பல ரகசியங்களை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கு. மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.